தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அருமையான கார தோசை ரெசிபி பார்க்க போகிறோம். பருப்பு அடை அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி அரிசி இந்த கப்பில் 2 கப் அளவு எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் கப்போ டம்ளர் கிண்ணம் எதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரோட அளவு 100 கிராம் அளவு. 3/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு, துவரம் பருப்பு, 1/4 டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு, 1/4 டம்ளர் அளவுக்கு கொள்ளு, 1 கைப்பிடி அளவு கருப்பு சுண்டல், 1/4 டம்ளர் அளவு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. வெந்தயம் 2.5 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இது பருப்பு எல்லாத்தையும் நம்ம போட்டு பண்ணுறனால நல்ல ஹெல்த்தியான ரெசிபி நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்க பருப்பெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி பண்ணையில் அவங்களுக்கு ஈஸியாக அதில் இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிடும். கிரைண்டரில் 10 பல்லு பூண்டு, 10 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு தக்காளி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 1/2 கப்பு அரிசிக்கு உண்டான அளவு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் 2 படி போட்டோம் இல்லைங்களா, ஒரு படியோட அளவு 1/4 கிலோ. நான் 1/2 கிலோ அளவுக்கு அரிசிக்கு ப்ளஸ் இந்த பருப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்கிற அளவு. நீங்கள் அரிசியோட அளவு அதிகப்படுத்துனீங்கன்னா இந்த மற்ற ஸ்பைசஸோட அளவையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இது புளிக்கணும் அப்படின்னு தேவையில்லை. நம்ம அரைச்ச உடனேவே நம்ம தோசை செஞ்சுக்கலாம். இப்போ இது மாவுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. அதை நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு பெரிய வெங்காயம், இஞ்சி துருவல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா நம்ம உருவி வச்ச முருங்கைக்கீரையை உள்ளே சேர்த்துக்கணும். இப்படி நம்ம கீரை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி நம்ம முருங்கைக்கீரையை இப்படி தோசையில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது தோசையிலேருந்து அவங்களால கீரையை பிரிச்சுக்கவே முடியாது. ஸோ அப்படிங்கையில் அந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டாங்க அப்படின்னா முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது அப்படியே முழுமையாக நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு போய் சேரும். ஸோ அதுக்காக இந்த போல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கீரை சாப்பிடுவாங்க. எல்லா பருப்பு வகையும் சேர்ந்து உடலில் போன மாதிரி ஆகும். நிறைய ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அவங்களுக்கு. இப்போ அதில் கொஞ்சம் உப்பு பத்தாத போல் இருந்தது. அதனால் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தோசை போட்டுக்கலாம். நம்ம கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த போல் தோசை போட்டுக்கலாம். நம்ம அரிசி மாவு தோசையை விட இது கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப கரண்டி வச்சு மெல்லிஸாக பண்ண வேண்டாம். கரண்டியோட தோசை மாவு பரண்டிட்டு வரும். அதனால் கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை குறைச்சிட்டு மெல்லிஸாக இந்த போல் லைட்டாக தடவி விட்டிங்க அப்படின்னா ஓரளவு தோசை முருகலாக வரும். நமக்கு ஓரங்கள்லாம் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க, திருப்பினதுக்கப்புறமா எண்ணெய் விடுங்க. நல்லா ஸ்பாஞ்சியாக ஒரு மாதிரி வரன்னு இருக்கும். பருப்பு தோசை அப்படின்னாவே நம்ம தக்காளியெல்லாம் சேர்த்துருக்கனால ஒரு நாள் நல்ல சாஃப்ட் கிடைக்கும். பருப்பு சேர்த்தனால ரொம்ப ஒரு மாதிரி மதப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்காக பருப்பு கீரைலாம் சேர்த்துருக்கோம். ஒரு மாதிரி மதக்கமாக இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஜீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் டைஜஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸான இந்த தோசை ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ் என்னென்ன பருப்பெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்களோ அந்த பருப்பு எல்லாத்தையும் இந்த தோசை மாவில் அரிசியில் சேர்த்து நீங்கள் தோசை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பருப்பில் இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாமே அவங்க குழந்தைங்களுக்கு போய் சேரும். இப்போ நம்ம தோசை போட்டு நல்லா எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா திருப்பி அடுப்பை மிதமான தீயில வச்சு எடுத்துக்கலாம். இந்த தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அந்த தேங்காய் சட்னியோட இந்த கார தோசை, அதாவது அடை தோசை நம்ம சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக நல்ல ஸ்பைஸியாக ஒரு சட்னி வச்சு சாப்பிடையில அவ்வளோ அட்டகாசமான இந்த தோசை ரெசிபியை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.